விளக்கங்களை தொடர்றோம். எனக்கு உண்மையான அனுபவம் ஏற்படாதவரை எனக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டதாக கூற முடியாது என்று நீங்கள் கூறுவது உங்கள் எண்ணப்படி சரியானதாக இருக்கலாம். அந்த அபியாசி பாபுஜிக்கு எழுதின லெட்டர்ல இதை சொல்றார். எனக்குன்னு ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். நீங்க நம்பிக்கை வைங்க, மாஸ்டர் மேல நம்பிக்கை வைங்க எல்லாம் சொல்றீங்க. எனக்கு உண்மையான அனுபவம் ஏற்பட்டாதான் நான் முழு நம்பிக்கை ஏற்பட முடியும். அப்படி இல்லைன்னா அது ஒரு முழுமையான நம்பிக்கையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே. எப்பயுமே நம்பிக்கை அனுபவங்களின் அடிப்படையில தானே நமக்கு வருது. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்ட பிறகுதானே நான் அதை நம்ப ஆரம்பிக்கிறேன். அதனால அவருடைய கூற்று சரிதான். அததான் சொல்றாரு. நீங்கள் கூறுவது உங்கள் எண்ணப்படி சரியானதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் தேடுகின்ற உண்மையான அனுபவம் கிடைப்பதற்கு தேவையான விஷயங்களை தயவு செய்து உருவாக்கி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அனுபவங்கிறது நீங்க எப்படி வேணாலும் இருந்தா கிடைச்சிட முடியாது. இப்போ சர்க்கரையோட அனுபவம், அதை சாப்பிட்ற அனுபவம் வேணும்னா என்ன பண்ணணும்? போகணும், சர்க்கரை டப்பாவை எடுக்கணும், சர்க்கரையை எடுத்து வாயில போடணும். இதெல்லாம் அதுக்கு தேவையான விஷயம். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சாப்பிட்றதுடைய அனுபவம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கான அனுபவம் வேண்டுமென்றாலும் அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வது போல, உங்களுக்கு உண்மையான அனுபவம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன? தியானம் பண்ணணும், சுத்திகரிப்பு பண்ணணும், அப்பப்ப புத்தகங்கள் படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க செய்து உங்களுடைய எல்லா புலன்கள் மூலமாகவும் உள்ளீடுகளை சரி செய்யும் பொழுது அனுபவங்கள் நேரடியாக வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் இறைவனின் அருள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இத்தகைய மேலெழுந்த வாரியான நம்பிக்கையினால் பயன் ஏதும் இல்லை. அப்படி மேலெழுந்த வாரியான நம்பிக்கை இருப்பதை அதை இறைவனுடைய அருள் அப்படின்னே சொல்ல முடியாது. எனது கருத்து என்னவெனில், ஒரு பரிபூர்ணமான குருநாதரின் பொறுப்பின் கீழ் வருவதுதான் இறையருள். உண்மையான அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சி அவருடைய சீடனாக மாறுவதுதான் மனித வாழ்க்கைக்கான உண்மையான இறையருள். அந்த அவையார் பாடுவாங்கல்ல, அரிதறிது மானிடராய் புறத்தல் அரிது. அது மாதிரி எத்தனை அரிதான விஷயங்களாக இருந்தாலும் அதுல மிகவும் அரிதான விஷயம் ஒரு பரிபூர்ணமான குருநாதருடைய பொறுப்பின் கீழே வர்றதுதான். அவரு எனக்காக பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுதான். அது யாருக்கு வாய்க்கப்படுகிறதோ அவங்கெல்லாம் உண்மையிலேயே கிஃப்டட். அவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் அவரை உங்களுக்காக செயல்பட வைக்க முடிவது என்பது உங்கள் தன்மையை பொறுத்தது. சரி, குருநாதர் கிடைச்சிட்டாரு, நானும் போயிட்டேன், அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அவரை குருநாதரா நான் ஏத்துக்கிட்டேன், அவரும் என்னை ஏத்துக்கிட்டார். ஆனா அது வரைக்கும் தான் அருள் செயல்படுது. அந்த குருநாதரை உங்களை பத்தி நினைக்க வைக்கிறதுக்கும், உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கும், உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவர் தொடர்ந்து உழைப்பதற்குமான ஒரு தூண்டுதலை அவருக்குள்ளார ஏற்படுத்துவது உங்களுடைய தன்மையை பொறுத்தது. அவரது அருள் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்டதா இல்லையா என்பதை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாரை குருநாதரா ஏத்துக்கிட்டீங்களோ அவருடைய அருளானது உங்களுடைய ஆன்மீக விஷயத்துல செயல்பட ஆரம்பித்து விட்டதா நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே கடிதங்கள் மூலமாக தான் சந்திச்சுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில உங்க தியான பயிற்சியில ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுதா? அதுக்கு குருநாதருடைய அந்த ஒரு சக்தியானது பயன்படுதான்னு ஆராய்ந்து பாருங்கள் சொல்றார். போதுமான, இது ரொம்ப முக்கியமான பாரா, போதுமான தியான பயிற்சி இல்லாமல் அவரது மனோசக்தியை உங்களை நோக்கி திருப்ப முயற்சி செய்வீர்களேயானால் உங்களுடைய மனோசக்தியே உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து ஏராளமான பிரம்மைகளையும் அலைமோதும் எண்ணங்களையும் உங்களுக்குள் வளர்த்துவிடும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். இதுலதான் இந்த கிளிஸ்தா வருது, அந்த நிறைய வார்த்தைகள்லாம் நான் மறந்துட்டேன். இப்ப மனதினுடைய அந்த சைக்காலஜி சொல்றாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு தியான பயிற்சி மேற்கொண்டு வர்றவங்களுக்கு மனதளவுல ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி மாஸ்டருமே பேசியிருக்காரு. எனக்கு இப்ப அந்த இடம் சொல்றதுக்கு எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரியாக ஒரு பொய்யான தோற்றங்கள், காதுல குரல் கேட்கறது,
ஏதோ உருவங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கிறது. உள்ளுக்குள்ளார இருந்து எனக்கு வந்து இந்த குரல் கேட்டு என்ன வழி நடத்துதுன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், பிரம்மைகள் எல்லாம் வந்து உருவாகும். எப்ப அப்படின்னா, நீங்கள் முறையாக பயிற்சி செய்யாமல் மாஸ்டருடைய கவனத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும் பொழுது, அந்த சக்தியானது உங்களுக்குள்ளார பாயும் பொழுது, அவருடைய மனோசக்தி செயல்படுறதுக்கு பதிலாக உங்களுடைய மனோசக்தி செயல்பட ஆரம்பிக்குது. அப்ப மனதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொய்யான மனத்தோற்றங்கள் உயிர் பெற ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம தியானம் பண்றதுக்கு போறப்ப நம்ம தியானம் கொஞ்சமா பண்ணாலும் பரவாயில்ல, பயிற்சி இல்லாட்டியும் பரவாயில்ல, எப்படியாவது மாஸ்டரை நம்ம வந்து கவனிச்சா, அவரு வந்து நம்மளை கவனிச்சா போதும், அவரு என்ன பார்த்துட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். மாஸ்டர் ஏன் அவரா வந்து என் மேல ஒர்க் பண்ண என்ன, என்னாலதான் பண்ண முடியலையே பயிற்சி எல்லாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. ஒருத்தர் வந்து தியான பயிற்சியை வந்து நல்லா பண்ணி அது மூலமா தான் மாஸ்டருடைய கவனத்தை உங்களை நோக்கி திருப்பணும். அது மூலமா அவருடைய மனோசக்தி உங்களுக்குள்ளார பாயும். அப்படி இல்லாமல், தியான பயிற்சி இல்லாமல் மாஸ்டருடைய மனோசக்தி உங்களை நோக்கி திருப்பப்பட்டால் அந்த மனோசக்தி முழுமையாக செயல்படாது. அது செயல்படணும்னா அதுக்கான வெற்றிடம் மனசுக்குள்ளார இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய மனோசக்தியை வந்து தூண்டிவிடும். நம்முடைய மனோசக்தி தூண்டிவிடப்படும் பொழுது ஏராளமான பொய் தோற்றங்கள், பிரமைகள், அலைமோதும் எண்ணங்கள் இதனால் வந்து உருவாக்கி வளர ஆரம்பித்துவிடும். இந்த நிலை ஆன்மீகத்தின் உயிர் இழந்த வெளித்தோற்றத்தினையே உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். அவர் ஆனா பாக்குறதுக்கு ஆன்மீகவாதி மாதிரி இருப்பாரு. அவரு எல்லாமே சொல்றது எல்லாமே வித்தியாசமானதா தான் இருக்கும். ஆனா உள்ளார எசன்ஸ் இருக்காது. எசன்ஸ் இல்லாத ஒரு ஒரு ஆளாக நம்ம மாறி போவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இது மாதிரி நான் நிறைய அனுபவங்களை சொந்தமாகவும் பெற்றிருக்கிறேன். இது மாதிரி நிறைய அபியாசிகளை வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம், கடந்தும் வர்றோம். கொஞ்சம் இந்த இடத்த நம்ம ஜாக்கிரதையா யோசனை பண்ணுவோமே ஆனால் நம்ம பயிற்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம குறைக்க மாட்டோம். நீங்கள் ஏதாவது ஒரு நிலையினை உணரும் போது அது அமைதியை வளர்ப்பதாக இருந்தால் அது நான் செய்த பணி என்று நீங்கள் முடிவு செய்வதாக கூறியுள்ளீர்கள். இதற்கு நான் என்ன பதில் கூற இயலும்? இதனை கவனித்து உங்கள் மனதை உங்கள் எண்ணத்துடன் இணைத்து தீர சிந்தித்து பாருங்கள். அப்போதுதான் இதனை புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த கண்டிஷன்ல உள்ளுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தால் அது வந்து மாஸ்டருடைய பணி அப்படின்னு அவரு ஐடென்டி பண்றாரு. இப்போ மாஸ்டர் என் மேல ஒர்க் பண்றாரு, அதனாலதான் இந்த கண்டிஷன் அப்படின்னா இந்த கண்டிஷன் எனக்கு வந்து நல்ல ஒரு காம்னஸை கொடுக்கணும் அப்படின்றார். பாபுஜி அதை மறுக்கல. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இது மட்டும் அல்ல, நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த அமைதியை வளர்க்கிறது மட்டும் வச்சுட்டு நீங்க டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் இன்னொன்னு சொல்றாரு. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு மனசை எண்ணத்தோடு இணைத்து சிந்தித்து பாருங்கள். அப்பதான் இதை பத்தி நீங்க நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஆழமான பதில சொல்லியிருக்காரு. மாற்றம் ஏதும் இல்லா நிலை என மெய்மை உணர்தலை விளக்குவது பொருத்தமாக இருக்கும். இத்தகைய நிலை ஆயிரக்கணக்கான வருடங்களிலும் மிக அபூர்வமாகவே மனிதனுக்கு அருளப்படுகிறது. இந்த மாற்றம் ஏதுமில்லா நிலை அப்படிங்கிறது தான் நம்ம சத்திய நிலைன்னு சொல்றோம். சத்தியம்னா என்ன? எப்பயும் மாறக்கூடாது. எப்பயும் உண்மையா எது இருக்குதோ அதுதான சத்தியம். எந்த கண்டிஷன் எப்பயுமே மாறாம இருக்குதோ அந்த கண்டிஷன் தான் வந்து சத்தியம். இந்த உலகம் அழியறதுக்கு அப்புறம், இந்த உலகம் உருவானதுக்கு முன்னாடி, இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்க எல்லா காலங்கள்லயும் நான் அப்படிங்கிற இந்த ஆன்மாவானது தனியா பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஆன்மா இப்ப எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற இப்ப திரும்பி போய் அது வந்து பிரம்மத்தோட ஒன்னா கலந்த பிறகும் கூட எந்த நிலையானது மாற்றம் ஏதும் இல்லாமல் இருக்கோ அல்லது எந்த பேஸ் மேல இந்த எல்லா இயக்கங்களும் நடக்குதோ அதுதான் மாற்றம் இல்லாத நிலை. அதுதான் சத்திய நிலை. அதைத்தான் மெய்மை உணர்தலும் விளக்குவது. மாற்றம் ஏதும் இல்லாத நிலை என மெய்மை உணர்தலை விளக்குவது பொருத்தமாக இருக்கும். அதுதான் ரியலைசேஷன் சொல்ற. இத்தகைய நிலை ஆயிரக்கணக்கான வருடங்களிலும் மிக அபூர்வமாகவே மனிதனுக்கு அருளப்படுகிறதுங்கிறது உண்மை. ஆனால்
இந்த நிலையை முழுமையாக அடைந்த ஒரு நபரை குருநாதராக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அபியாசி தானும் இந்த நிலையை அடைய தீவிர ஆர்வம், உண்மையான சிரத்தை உடையவராக இருப்பின் எளிதாக அடைய முடியும். இந்த சத்திய நிலையை அடைய முடியும். ஆனால் தான் இருப்பதை பற்றிய, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கும் வரை மெய்மை அறிதல் முழுமை அடைவது இல்லை. தன்னுணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் அப்படிங்கிற உணர்வு என்னுடைய உடல் பற்றிய, என்னுடைய இயக்கம் பற்றிய, என்னுடைய ஜீவிதம் பற்றிய ஒரு உணர்வு எனக்குள்ளார இருக்கிற வரைக்கும் என்னுடைய மெய்மை அறிதல் முழுமை அடைவது இல்லை. இதுக்கு என் ஜீவிதம்ங்கிற தலைப்புக்கு நீங்க போகணும். என் ஜீவிதம்ங்கிற தலைப்புல நான் இருக்கிறேனா இல்லையா, என்னுடைய ஜீவிதம் என்ற ஒன்று இருக்கிறதா, அது எப்போதாவது தன்னை வெளிப்படுத்திக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த கண்டிஷன் தான் இங்க சொல்றார். தான் இருப்பதை பற்றிய உணர்வு இருக்கும் வரை மெய்மை அறிதல் முழுமையடைவது இல்லை. எனவேதான் இந்த நிலையில் ஆனந்தம் கூட சரி அற்றதாகி விடுகிறது. ஏன் அப்படின்னா, ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதை அனுபவிக்கிற நான் அப்படிங்கிற ஒருத்தர். அப்ப நான்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் என்னால ஆனந்தத்தை கூட அனுபவிக்க முடிகிறது. அப்ப பேரானந்தம்னு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம். இந்த மாதிரி கடவுளை தரிசிக்கிறது நிலையான ஆனந்தம்னு சொல்றோம். இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா நீங்க அனுபவிக்கிற ஆனந்தம், நீங்க ஆன்மீகத்தில் அனுபவிக்கிற அந்த உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு நீங்க நினைக்கிறது கூட அந்த நிலையை அனுபவிக்கிற நான் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நடக்குது. அப்ப அந்த நான்கிற தன்னுணர்வு நீங்கும் பொழுது என்னால அந்த ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்தை கூட அனுபவிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? அதுதான் அவர் சொல்றாரு, சகோதரரே இதனை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம்ங்கிற நிலை கூட உங்களை விட்டு மறையுதுன்னா பயம் கொள்ள வேண்டியதில்லை. இறைவன் எவருக்கு இந்த நிலையினை அருள விரும்புகிறாரோ அவர் எந்த காரணத்திற்காகவும் இந்த நிலையினை ஒரு கணம் கூட பிரிய விரும்பாமல் இதன் பொருட்டு எப்படிப்பட்ட கடுமையான சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். இது அத்தகைய மிக உன்னதமான நிலையாகும். இப்போ கடவுள் என்பவர் பேரின்ப பெருங்கடல்னு சொல்றோம், பேரானந்தம்னு சொல்றோம். ஆனால் உண்மையிலேயே அதை தாண்டிய அந்த மாற்றமற்ற நிலையானது வழங்கப்படும் பொழுது ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு வெற்றிடமான வெறுமையான ஒரு தன்மையை தான் கடைசியில நம்ம அடைவோம். இந்த வெறுமையான தன்மை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனந்தம் கூட நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் அந்த தியானம் எல்லாம் பண்ண மாட்டோமே அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றாரு. கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாரு, உங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்கிறது, இந்த நிலை உங்களுக்கு அவரால் கொடுக்கப்படுது அப்படின்னா அதுல எந்த டேஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் அந்த டேஸ்ட்லெஸ் கண்டிஷனையும் நான் ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த கண்டிஷனை ஒரு நிமிஷம் கூட தவற விடுறதுக்கு நான் தயாராக இல்லாத ஒரு நிலைக்கு நான் போயிருப்பேன். இந்த அளவுக்கு அந்த கண்டிஷன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்று. நீங்கள் புரிந்து கொண்டு திருப்தி அடைய இது போதும் என நினைக்கிறேன். நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டீர்கள் என்றாலும் உங்கள் நினைவுகளை இங்கு எங்களிடம் விட்டு சென்றுள்ளீர்கள். விருந்தாளியாக திரும்பி செல்லும் பொழுது விருந்தளித்தவரையும் கூட்டி சென்று விடும் விருந்தாளியை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள். நான் கூறிய விஷயங்களை உங்கள் நண்பர்களிடம் கூறியிருப்பீர்கள். அவர்களின் இதயத்தில் இந்த விஷயங்களை பதிய வைப்பது இனி மாஸ்டருடைய பொறுப்பாக. ஒரு நல்ல அபியாசி சொல்றது. பாபுஜி பாராட்டுறார், நீங்க வரும் பொழுது என்னையும் கூட்டிட்டு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு பர்ஃபெக்டான அபியாசி. அதனாலதான் உயர்வான ஆன்மீக விஷயங்களை இந்த கடிதத்தின் மூலமாக அவருக்கு விளக்கமா சொல்லிட்டு வர்றாரு. அவரு கேட்கறது எல்லாமே ஹையஸ்ட் விஷயங்கள் தான் கடிதத்துல. பாபுஜி சொல்ற பதில்களும் அதுக்கு ஹையஸ்டா தான் இருக்கு. நீங்க வரும்பொழுது என்னை பார்க்க வரீங்க, திரும்பி போகும்போது என்னை கொள்ளையடிச்சிட்டு போங்க பாபுஜி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு அபியாசி போட்டிருக்கு. நீங்கள் விருந்தளித்தவரையும் கூட்டி சென்று விடும் விருந்தாளியை போட்டு இருக்கிறீர்கள், என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க இங்க வந்துட்டு போனதுல இருந்து உங்களை பத்தி நினைவா நான் இருக்கிறேன், உங்களை பற்றிய எண்ணங்கள்ல நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். ஸோ இந்த மாதிரிதான் ஒரு அபியாசி இருக்க வேண்டும். உண்மையில் நான் உங்களை விரும்ப தொடங்காவிடில் எனக்குள்ள இறை அன்பில் குறை இருக்கிறது என்று தயக்கமின்றி சொல்லலாம். இப்படி ஒரு சிரத்தை உள்ள அபியாசியா இருந்து நீங்க இங்க என்னை பார்த்துட்டு போகும்போது என்னையே எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்காதனால உங்க மேல எனக்கு ஒரு அன்பு ஏற்படல அப்படின்னா
இறைவன் மேல நான் வைத்திருக்கிற அன்பில் குறைவு இருக்கிறதுன்னு தான் என்னால சொல்ல முடியும். அதனால கட்டாயமா உங்க மீதான என்னுடைய அன்பு பெருமளவு வளர்ந்து இருக்கிறது. அடுத்து, உங்களுக்கு துறவிகளின் அருள் மீது நம்பிக்கை உள்ளது என்பதை அறிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய விஷயம் இருக்கும் பொழுதுதான் அதற்குண்டான நம்பிக்கை உதயமாகிறது. நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கிற தன்மை வரணும். வந்து நான் ஒருத்தரை பார்த்துட்டு போறேன். அன்னைக்கு ஒரு வேலை நல்லா நடந்துருது. இப்ப நான் பார்த்துட்டு போனது தனி, அந்த வேலை நல்லா நடக்கிறது தனி. இவரை பார்த்துட்டு போனதுனால அந்த வேலை நடக்குது அப்படிங்கிறத இதயம் இணைக்கும் பொழுதுதான் அது மேல நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது மாதிரி மாஸ்டருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துல இருந்து நுட்பமாக நடைபெறுகிறது. ஆனா அந்த மாதிரியான நுட்பமான செயல்பாடுகள்னால எனக்குள்ளார இருக்கிற மாற்றங்கள் தனித்தனியா என்னால இங்கேயே உணர முடியும். இப்ப மாஸ்டரை பார்த்துட்டு வர்றதையும் இந்த விஷயத்தையும் இணைப்பது நம்ம இதயத்தின் பொறுப்பு. எந்த இதயம் அந்த மாதிரியான ஒரு இணைக்கும் தன்மை உள்ளதா இருக்குதோ அது மாஸ்டர் செய்த அற்புதம் அப்படின்னு இந்த விஷயத்த புரிந்து கொண்டு நம்ப தொடங்குகின்றது. இந்த இந்த கனெக்டிவிட்டி இல்லாதவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. மாஸ்டர் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் செய்யறாரு. நம்ம இதயத்தோட ஆழத்துல அதுக்கும் இதுக்கும் ஒரு என்ன கனெக்ஷன்ங்கிறத நம்ம தான் உருவாக்கணும். அந்த உருவாக்குதல் நடக்கும் பொழுது நம்பிக்கையும் உதயமாகின்றது. அதுக்காக போலியாக நடக்கிறது எல்லாத்தையும் மாஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நான் செய்த தப்பு அப்படின்னு விஷயங்களை எல்லாத்தையும் அவரோட போட்டுக்கிறது இல்லை. ஸோ ஒரு நுட்பமான ஒரு புனிதமான ஒரு பிணைப்பு இருந்தால் நம்பிக்கை வலுப்படுகிறது. ஒருவர் தனது பலவீனத்தை உணர தொடங்கும் போது உணர்வு தீவிரமடைகிறது. பின்னர் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டுள்ள சிக்கல்களை இதயத்தினால் பொறுத்து கொள்ள முடிவது இல்லை. இறைவன் தன்னிடம் என்ன உள்ளதோ அதனை மட்டுமே நமக்கு அளிக்கிறார். ஆனால் நாமோ நம் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்முள் சேகரித்துக் கொள்கின்றோம். உலகத்தின் மேலுள்ள நெருங்கிய பற்றுதல் காரணமாக நம் முயற்சிகள் யாவும் நம்மை அறியாமலேயே சிக்கல்களாக உருவாகவே வழிகோருகின்றன. இல்லைன்னா தன்னுணர்வு அப்படிங்கிற விஷயம் எப்ப அதிகமாகுது, என்னுடைய வீக்னஸை பத்தி நான் எப்ப உணர தொடங்குறேனோ அப்ப என்னை பற்றிய உணர்வு எனக்கு அதிகமாக தொடங்குகிறது. அந்த வீக்னஸை பத்திய உணர்வு எனக்குள்ளார வந்த பிறகு எனக்குள்ளார நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சிக்கல்களை என்னுடைய இதயம் பொறுத்து கொள்ளாமல் தவிக்க தொடங்குது. நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேனே, என்னோட நிலைமை இது மாதிரி இருக்குது, என்னால இது முடியலையே அப்படின்னு இதயமானது தவிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் அல்லது கடவுள் அல்லது மாஸ்டர்னு நம்ம சொல்ற யாரும் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன இருக்கு அவங்கள்ட்ட? தூய்மையான வெற்றிடம் இருக்குது. எல்லாம் நீக்கின பிறகு எது சாரமா இருக்குதோ அந்த சாரா இருக்குது. அதுதான் அவர் கொடுக்குறார். அவர் எந்த ஒரு அறிவையோ அல்லது செல்வத்தையோ இல்ல திறமையையோ கொடுக்கவில்லை. அவர் தன்னிடம் உள்ள அந்த சத்திய நிலையை தான் நமக்கு கொடுக்குறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நாம் என்னென்ன விஷயங்களை நம்முடைய ஐம்புலன்களாலும் நம்முடைய மன திறமையாலையும் உருவாக்கணுமோ அதையெல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கின்றோம். அப்ப அந்த எம்டினஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதெல்லாம் என்னை பற்றிய என்னுடைய எண்ணங்களும், என்னை பற்றிய என்னுடைய பெருமைகளும், என்னை பற்றிய என்னுடைய வருத்தங்களும் தான் நெருங்கிட்டு. இது எல்லாம் எதனாலன்னா என் மேல நான் வைத்திருக்கிற பற்றுதல். கண்ணை மூடி உட்கார்ந்தா எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல, என்னால இது செய்ய முடியல, என்னால அது செய்ய முடியல, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன். நீங்க எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் பாருங்க, அந்த எண்ணங்கள் எல்லாம் நான் உருவாக்கியவை, நமது முயற்சியால் உருவானவை. அந்த விஷயங்களை சேகரித்து இதயத்துக்குள்ளார நிரப்பி வைத்து அதோடையே போராடிக்கிட்டு இருக்கோம். இதோட என்ன 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 இந்த எண்ணங்கள் நம்மை அறியாமலேயே சிக்கல்களை தான் உருவாக்குதுங்கிறது தெரியாம உட்கார்ந்து கண்ணை மூடி என்னை பத்தி நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி நான் சிந்திக்கிறதுனா என்னுடைய உயர் சுயம், எனக்குள்ளார இருக்கிற சத்திய நிலை, எது நான் இயங்குவதற்கு மையமாக இருக்கிறதோ, எது என்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் அடிப்படையில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதோ அதை பத்தி சிந்திக்கணும். ஆனா நான் கண்ணை மூடி உட்கார்ந்து சிந்திக்கிறதுலாம் என்னை பத்தி,
என்னுடைய செயல்பாடுகளை பத்தி, எனக்கு நடந்த நல்ல விஷயங்களை பத்தி, எனக்கு நடந்த கெட்ட விஷயங்களை பத்தி, என் குடும்பத்தை பத்தி நான் வேலை பார்க்கிறேன். நீ நினைச்சு பார்த்தா எண்ணங்கள் எல்லாம் இந்த நானோட சேர்ந்துதான் இங்க நிக்குது. ஸோ இப்படி இதை பற்றிய சிந்தனைகளால் இதயத்தை நிரப்பும் பொழுது இவை சிக்கல்களாக உருவாகவே இது சூழ்நிலைகள் ஆரம்பிக்குது. இப்படி இந்த சிக்கல்களை நாம உருவாக்கினா அதுக்குள்ளார நாம மாட்டிக்கிறோம். இதன் விளைவாக படைப்பின் போது ஆரம்பத்தில் நமக்கு அருளப்பட்ட விஷயத்தினை நாம் முழுமையாக மறந்து விடுகிறோம். எது ஆரம்பத்தில் அருளப்பட்ட விஷயம்? சத்திய நிலை. அந்த சத்திய நிலை தான் இறைவன் நமக்கு அளிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதயத்துல அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு நம்முடைய சொந்த உருவாக்கங்களால் நிரப்பிக்கிறதுனால படைப்பின் போது ஆரம்பத்தில் நமக்கு அருளப்பட்ட விஷயத்தை நாம் முழுமையாக மறந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு நான் உருவாக்கிக்கிட்ட சிக்கல்கள்னால நான் எதிர்கொள்ற எல்லா துன்பங்களையும் இந்த பாலும் கடவுள் இந்த மாதிரி கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லி இறைவன் மீது புகார் கூற ஆரம்பிக்கிறோம். இந்த மாஸ்டரை நம்பினதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் நல்லாதான் இருந்தான், மாஸ்டர்னு போனா அதனாலதான் வீணா போச்சு. நம்ம அந்த சிக்கலை உருவாக்காட்டி கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த சிக்கல்களை உருவாக்குறாங்க. இந்த சிக்கல்களை குறைக்கிறதுக்கு ஒரு வழி தேவையில்லாம மாஸ்டர் புகழ் பாடுறத நிறுத்துறது தான். நீங்க உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் நீங்களே தைரியமாக எதிர்கொள்கின்ற அந்த ஒரு தன்மைக்கு வருவதற்கு முன்னாடி எடுக்கலாம் எங்க மாஸ்டர் அப்படி எங்க மாஸ்டர் இப்படின்னு சொல்லி மத்தவங்கள்ட்ட மாஸ்டர் எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற சின்ன காயத்துல இருந்து ஆரம்பிச்சு, உங்களுக்கு ஏற்படுற நோயில இருந்து ஆரம்பிச்சு, உங்க வீட்டுல நடக்கிற ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் மத்தவங்க உங்க மாஸ்டரை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எதனால ஏற்படுகிறது? இந்த நான்கிற உணர்வு தான் சேகரித்து கொண்ட விஷயங்களை, அந்த விஷயங்களால் உருவாக்கின சிக்கல்களை வெளியில கொண்டு வர்றதுனால ஏற்படும். அதனால ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குள் இறைவன் சிக்கல்களை ஏற்படுத்துபவர் அல்ல. நமக்குள்ளார குழப்பங்களை ஏற்படுத்துறதோ, நமக்கு கஷ்டங்களை உருவாக்குறதோ, இதெல்லாம் ஒரு குருநாதருடைய வேலை அல்ல, ஒரு கடவுளுடைய வேலை அல்ல. ஒருவேளை கடவுள் நம்ம மனதுல குழப்பங்களை ஏற்படுத்துபவராக, நமக்கு தொல்லை தருபவராக, நம்ம எப்பொழுதும் துன்பக்கடலில் ஆழ்த்துபவராகவே இருக்கிறார் அப்படின்னா, இத்தனை மதங்கள்ல இருக்கக்கூடிய, இத்தனை இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய, இத்தனை புராணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களும் எப்படி கடவுளை அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், கடவுளை பார்க்கணுங்கிற விருப்பம் கொண்டவராக இருக்க முடியும்? அதனால கடவுள் என்பவர் வெற்றிடத்தை, தூய்மையான சத்திய நிலையை மட்டுமே நமக்கு அளிக்க வல்லவராக இருக்கிறார். சிக்கல்கள் எல்லாம் நாம உருவாக்கி கொண்டவை. இதுதான் நம்ம கிளீனிங் எப்பயும் சொல்லுவோம். கிளீனிங் எப்ப ரெண்டு விஷயம் சொல்றோம், நம்மகிட்ட உள்ள அழுக்குகளும் சிக்கல்களும் அப்படின்னு சொல்றோம். இந்த அழுக்குன்னா என்ன அப்படிங்கிறதையும், சிக்கல்னா என்ன அப்படிங்கிறதையும் பத்தி நம்ம நிறைய தடவை யோசனை பண்றது கிடையாது. அழுக்குங்கிறது நம்முடைய செயல்பாட்டினால நமக்கிட்ட ஏற்படுற பதிவு. நம்முடைய செயல்பாடுகள், மற்றவங்களோட இன்டராக்ஷன், மற்ற விஷயங்கள், அப்போது ஏற்படுகின்ற பதிவுகள் எல்லாம் அழுக்கு. செயல்படாமலே என் மனசு மட்டும் தானாவே இயங்கி உருவாக்கிக்கிறதெல்லாம் சிக்கல். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தரோட போய் பேசி சண்டை அவர் என்ன அடிச்சு, நான் அவரை அடிச்சு, அந்த நேரத்துல கோபம் அது மனசுல பதிஞ்சுதுன்னா அது அழுக்கு. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், அவரு என்னை பத்தி மட்டமா நினைக்கிறாருன்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம். அப்ப அவர் என்னை திரும்பி பார்த்துட்டு அந்த பக்கம் யார்கிட்டயே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அவரு என்னை பத்தி கிண்டல் பண்றாரு, இவருக்கு எப்ப பார்த்தாலும் எங்க யாரை பார்த்தாலும் பாக்குறப்பெல்லாம் என்ன காட்டி என்னை பத்தி நக்கல் அடிக்கிறது தான் வேலை அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இது என்னுடைய சொந்த உருவாக்கத்தினால் என் மனசுல நான் ஏற்படுத்திக்கிறேன் சிக்கல். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் தான் நம்ம இதயத்துல நிறைய இருக்கு. இவரை பத்திய எண்ணம், அவரை பத்திய எண்ணம், இவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வாரு, இவர் என்ன செய்வாரு, இப்படிப்பட்ட எண்ணங்களால நிரப்பி சிக்கல்களை உருவாக்கி நம்ம வச்சிருக்கோம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி கிடையாது. கடவுள் அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துபவர் அல்ல. நாம தான் சிக்கல்களை உருவாக்கி கொள்கின்ற படைப்பாக இருக்கிறோம். தயவு மற்றும் அருளிற்காக
ஒருவர் அவரை நிச்சயம் நாட விரும்ப மாட்டார்கள். மனித வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்வது இயல்பு. மாறும் பொழுது இவை குறைந்து விடுகின்றன. ஒருவர் ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் நிகழ்வதும் அதை பற்றி ஒரு சிக்கலான மனநிலைக்கு வருவதும் குறைந்து போகின்றது. எதிர்கால நிகழ்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய எனது ஆற்றலை பற்றி வெளிப்படையாக கூற வேண்டுமானால் நான் அதனை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை என்றுதான் சொல்லுவேன். இது மாஸ்டரின் விருப்பம். எனக்கும் சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய தகவல்கள் ஊடகமாக தெரிய வருகின்றன. மனித பண்பின்படி இதனை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். பாபுஜியுடைய எதிர்காலத்தை பற்றி அறிகிற உணர்வு வேணும்னா நம்ம சத்தியோதயத்துல நான் கண்ட தோற்றம்ங்கிறத படிக்கும்போது நமக்கு தெரியும். இந்த கடிதம் எழுதுகின்ற அபியாசி அவருடைய அந்த எதிர்காலத்தை பற்றிய உணர்வை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு மாஸ்டர் சொல்ற ஒரு பதில். நம்ம எல்லாருக்குமே நடக்க போறதை தெரிஞ்சுக்கிறத பத்தியதான ஒரு எண்ணம் இருக்கு. அது எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய ஆற்றல் நம்ம சொல்றோம். பாபுஜி சொல்றாரு, எதிர்காலத்தை பத்தி விஷயங்கள் தெரியறதுங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கலாம், ஆனால் அது மாஸ்டரின் விருப்பம்ட்டார். ஒரே வார்த்தை. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு எதிர்காலத்தை பத்தி தெரிய வருதுன்னா அது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய மாஸ்டர் அந்த விஷயத்தை எனக்கு தெரிய வைக்க விரும்புகிறார். அதனால அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கும் சில நேரங்கள்ல எதிர்காலத்தை பற்றிய தகவல்கள் ஒரு ஊடகமாக தெரிய வருது அப்படின்னா கூட இது மாஸ்டருடைய ஒரு விருப்பத்தினால எனக்கு தெரிய வருகிறது என்று எண்ணி நான் அதோட திருப்தி அடையணும். உடனே எனக்கு அந்த திறமை கிடைச்சிருச்சு, அங்க எதிர்காலத்துல என்ன நடக்கும், இங்க எதிர்காலத்துல என்ன நடக்கும், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு அதுக்குள்ளார நீங்க போகக்கூடாது. இது கடவுளுடைய விருப்பம், குருநாதருடைய விருப்பம், அதனால இது எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொள்ளும் பொழுது இது பக்திக்கான ஒரு அடிப்படை தேவையாக மாறுகின்றது. நமக்கு விருப்பமானதை அடைய முயற்சிக்கும் பொழுது சரணடைந்து விட்டதாக உண்மையால் நம்மால் பூரண இயலாது. ஏன்னா எனக்கு விருப்பமான ஒண்ணை நான் அடையும் பொழுது நான் அதை என்னோட கை கொள்கிறேன். என்னுடைய அகங்காரம் அதை எடுத்துக்கொள்ள விரும்பும். அவ்வளவுதான். சரணடைதல் அப்படின்னு அதை நான் சொல்ல முடியாது. எனக்கு விருப்பமா நான் போய் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வளர்க்குறேன் அப்படின்னா அது அதுக்கு நான் நாய்க்குட்டிக்கு சரணடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ மாஸ்டருடைய குணாதிசயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் நான் அவரை என்னுடையவர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட அந்த மாதிரி ஒண்ணுதான். ஸோ சரணாகதி நிலையில் அபியாசியின் விருப்பம் மாஸ்டரின் விருப்பத்துடன் ஒன்றாக கலந்து விடுகிறது. இங்க எப்படின்னு கேட்டா மாறணும். இங்க ஒரு சரணாகதி நிலையில என் விருப்பத்துக்காக நான் மாஸ்டரோட ஒண்டி இருக்கக்கூடாது, மாஸ்டரின் விருப்பம் தான் என் விருப்பமாக மாற வேண்டும். இந்த மாதிரி நிலைதான் அது சரணாகதி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்குவோம்.